ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் இன்று அதிகாலையிலிருந்தே சோதனை நடத்திட்டு வர்றாங்க. அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக இன்று காலையிலிருந்தே சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சோதனை அவரது சென்னையில் உள்ள அண்ணா நகர் வீட்டில் மட்டுமல்லாமல் அவருடைய அலுவலகம், அதுபோல் அவருடைய மகனுக்கு சொந்தமான வீடு போன்ற இன்ன பிற இடங்களிலும் சோதனை நடந்து வருவதாக தகவல்கள் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ராம்மோகன் ராவ் அவருடைய வீட்டில் மாத்திரமல்லாமல் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், ராம்மோகன் ராவிற்கு நன்கு பழக்கமான தொழிலதிபர்கள் போன்ற பலருடைய வீடுகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வருவதாக தகவல்கள் வருகிறது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னம்னா, சமீப காலமாக வருமான வரித்துறையினர் பல இடங்களில் அதிரடியாக சோதனை நடத்திட்டு வருகிறாங்க. இதில் பல முக்கிய தலைகள் எல்லாம் மாட்டியது. அதில் ஒருவர் பார்த்திங்கன்னா, சென்னையில் மணல் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய சேகர் ரெட்டி என்பவர். இந்த சேகர் ரெட்டியுடைய வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை பணமாகவும் 177 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டது. இதில் ஒரு 34-35 கோடி ரூபாய்க்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டது. இவ்வளவு தொகை இவருக்கு எப்படி இருந்தது வந்தது என்ற கணக்கில் வருமான வரித்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. அதுபோக இவ்வளவு புதிய ரூபாய் நோட்டுகள் ஒருவருக்கு எப்படி இவ்வளவு கிடைக்கும் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இதில் பல வங்கி அதிகாரிகள் இதற்கு துணையாக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுபோக இந்த வங்கி அதிகாரிகளோடு இந்த சேகர் ரெட்டிக்கு தொடர்பு இல்லை, இன்னும் பல முக்கிய பிரமுகர்களோடு, அரசியல் புள்ளிகளோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்டு அந்த கோணத்திலையும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த சேகர் ரெட்டிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூட ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரம் இருப்பதாக கூட தகவல்கள் வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா, இது பன்னீர்செல்வத்தோட மட்டும் அவருக்கு சேகர் ரெட்டிக்கு தொடர்பு இல்லாமல் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர்களோடு கூட ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கும் என்ற கோணத்தில் விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ இந்த ராம்மோகன் ராவ் கூட ஒரு நெருங்கிய நட்பு இருப்பதால் அந்த ராம்மோகன் ராவிற்கும் இந்த சேகர் ரெட்டி செய்த அந்த ஊழல், கருப்பு பணம் போன்றவற்றிலும் இவருக்கும் பங்கு இருக்கும், இவரும் அதில் ஈடுபட்டிருப்பார் என்ற ஒரு கோணத்தில் இன்று தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர்களுடைய வீட்டில் இன்றைக்கு சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சோதனை சென்னையில் மட்டுமல்லாமல் பெங்களூரு, அதே மாதிரி ஆந்திர மாநிலம் சித்தூர் போன்ற இடங்களிலும் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது. இந்த சோதனையில் பல திடுக்கிடும் முடிவுகள் வரலாம். தொடர்ந்து சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சோதனை முடிவில் என்ன கிடைக்கும் என்று பொறுத்திருந்தால் பார்க்கணும். யார் மாட்டுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மாட்டும், எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாங்க, அதற்கு யாரெல்லாம் பின்னணியில் இருக்கிறாங்க, இவருக்கு யாரோடனான தொடர்புகள் இருக்கிறது என்றெல்லாம் இனித்தான் கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும். அதுவரை நம்ம பொறுமையாக இருந்து என்ன நடக்குது என்று தான் பார்க்கணும்.